ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்கள். யாத்திராம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வார்த்தைகளிலே நாம் விதமாக வாசிக்கிறோம். மோசே தெய்வ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் அவன் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். மோசே அதை உற்று பார்த்து முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்க கண்டு, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று. ஆண்டவர் உலகத்திலே மனிதனை தேர்ந்தெடுக்கிற பொழுது மோசே குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு தரிசனம் இருக்கிறது. அவனை வைத்து தம்முடைய ஜனம் இஸ்ரவேல் அடிமைத்தன கட்டுகளில் இருந்து விடுதலையாக்க ஆண்டவர் சித்தம் கொள்ளுகிறார். ஒரு தகுதியான நபரை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். இஸ்ரவேல் கோத்திரம் எகிப்து தேசத்திலே அவர்கள் அநேக ஆண்டுகளாக அடிமைப்பட்டு இருக்கிற பொழுது, அந்த எகிப்து தேசத்தில் அரண்மனையிலே வளர்க்கப்பட்டதான 40 ஆண்டுகள் அரண்மனையில் வளர்ந்த மோசே, அந்த மோசேயை ஆண்டவர் ஒரு விடுதலை பணிக்காக ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இங்கே அவனை அழைக்கிறார். மோசேயை அழைக்கிற பொழுது ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். எரிகிற முட்செடியிலே அவனுக்கு ஆண்டவர் தரிசனமானார். அவன் கிட்ட போய் அதை பார்ப்பதற்காக அவன் சென்ற பொழுது கர்த்தர் அக்கினியின் நடுவில் இருந்து பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே மோசே என்று ஆண்டவர் அழைக்கிறார். நீ கிட்டிச் சேராயாக, உன் பாதரட்சைகளை கழற்றி போடு, இந்த இடம் பரிசுத்தமானது, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று ஆண்டவர் சொன்னார். இந்த தெய்வ பர்வதம் ஓரேப் என்னும் பர்வதமாக ஆண்டவர் அங்கே மோசேக்கு தரிசனமாகி ஒரு விசேஷித்த ஒரு வல்லமை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமை மகத்துவம் எப்படிப்பட்டது என்பது மோசேயுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விளக்கி ஆண்டவர் காட்டுகிறார். அந்த இடத்திலே அவன் அந்த அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்ட பொழுது அவனை கொண்டு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆண்டவருடைய திட்டத்தை பார்க்கிற பொழுது அவருடைய ஜனம் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 வார்த்தைகளை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, ஆளோட்டிகளை நிமித்தம் என்னுடைய ஜனம் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். அவருடைய அழுகுரல், அவருடைய கூக்குரல் என்னுடைய சமூகத்திலே வந்து எட்டினது என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஆண்டவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை மிகவும் பெரிதாக இருக்குது. தம்முடைய ஜனம் கண்ணீர் விடுகிற பொழுது, அழுகிற பொழுது, கூப்பிடுகிற பொழுது ஆண்டவர் அவர்களை நோக்கி பார்க்கிறார். ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை எகிப்தின் அடிமைத்தன கட்டுகளில் இருந்து விடுதலையாக்குவதற்காக ஆண்டவர் மோசேயை அவர் அபிஷேகம் செய்து ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மையும் அவர் அழைக்கிறார், தெரிந்தெடுக்கிறார். மோசேயை ஆண்டவர், நீ வா, என்னுடைய ஜனத்தை அழைத்து வா, பார்வோனிடத்திலே உன்னை அனுப்புவேன், அற்புதங்களை செய்வேன், அதிசயங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் ஏமாத்திரம் என்று மோசே கேட்ட பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவன் அவருடைய தரிசனம் நிறைவேறுவதற்காக
அவருடைய உன்னதமான சித்தம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மோசையோடு ஆண்டவர் இருந்தார். நீ ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையிலே எனக்கு ஆராதனை செய்வீர்கள். ஆண்டவருடைய நோக்கம் அவருடைய பிள்ளைகள் அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தம்முடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன்னதமான அந்த வல்லமை, தெய்வீக கிருபை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அருளி செய்கிறவராக இருக்கிறார். என்னுடைய ஜனம் என்னை ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். என்னுடைய ஜனத்தை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். அது நாமதேயம் என்ன என்று அவன் கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுவார், ஐ ஆம் ஹூ ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி அங்கே அவனை அனுப்புகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கோத்திரப்பிதாக்களின் தகப்பனாகிய கடவுள் தலைமுறை தலைமுறை தோறும் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் விடுவிக்கிறவராக நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அநேக ஒடுக்குதல்களை ஆண்டவர் காணுகிறார். ஜெபம் பரிசுத்தமுள்ள பிதாவே, மனிதருடைய துன்பத்தை காணுகிறவராக இருக்கிறேன். மனிதனுடைய பிரச்சனைகளை காணுகிற தகப்பன், சத்துருக்கள் எங்களை ஒடுக்குகிற பொழுதும், சாத்தான் ஒடுக்குகிற பொழுதும் கடவுள் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதிக்கிறவர், விடுவிக்கிறவர், சுகம் தருகிறவராக இருக்கிறீரப்பா. மோசையை தெரிந்தெடுத்து அக்கினி அபிஷேகத்தினாலே நிறைத்து இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்த கர்த்தர் நீரே சித்தம் கொண்டீரப்பா. எங்களையும் அழைத்திருக்கிறீரப்பா. தெரிந்தெடுத்த தகப்பன், அபிஷேகம் செய்த தகப்பன், இந்த உலகத்திலே நாங்கள் உமக்கு பிரியமாக ஆராதனை செய்ய எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அநேக தடைகள் காணப்படுகிறது, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, மனவேதனைகள் உண்டு, மனபாரங்கள் உண்டு. எல்லாவற்றையும் மாற்றுகிற தகப்பன், தடைகளை எல்லாவற்றையும் மாற்றி மது ஜனம்மை ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் நீர் வல்லமையாக இறங்கி செயல்பட்டீர். அவ்விதமாக இந்த நாளிலும் இறங்கி செயல்பட வேண்டுமாய் ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்க தடைகளோடு காணப்படுகிற இதயத்திலும் சரீரத்திலும் மாம்சத்திலும் வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளிலும் பலவிதமான தடைகளை காணுகிற பிள்ளைகளை இந்த நேரத்தில் சந்தித்து தெய்வீக விடுதலையை கர்த்தர் நீர் அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் நன்றி செலுத்தும். Let there be deliverance from all kinds of evil, witches and witchcraft, sorcery forces right now in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே சகல விதமான போராட்டங்களிலிருந்து, வியாதிகளின் போராட்டங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, பாவ சாப தோஷங்களிலிருந்து விடுதலை உண்டாகும்படியான் சென்று காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், இந்த செய்தியும் ஜெபமும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்னோடு தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்புவீர்களானால் 63 79 63 63 28 என்ற எண்ணுக்கு நீங்கள் என்னோடு தொடர்பு கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக உபவாசித்து ஜெபிப்பதற்கும், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கும், தீர்க்க தரிசன ஊழியம் செய்வதற்கும், விடுதலை ஊழியங்கள் செய்வதற்கும் அடிமை நான் அவளோடு காத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.